இந்த அம்மா ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே தான் குழந்தைய கூட்டிட்டு எங்க போறதுன்னே தெரியாம போயிட்டு இருப்பாங்க. அப்ப ரோட்டோரமா இருக்க ஒரு சாப்பாடு கடையை பார்த்துட்டு கையில ₹1 கூட பணம் இல்லாம தைரியமா அந்த கடையில உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த கடைக்காரருக்கு இவங்க கிட்ட பணம் இல்லைன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு பரிமாறிட்டு இருப்பாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் அவர்கிட்ட போயிட்டு எங்க கிட்ட சுத்தமா பணமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட பிறகு அவருக்குமே இப்ப பயங்கரமா கோவம் வந்துரும். பணமே இல்லாம எதுக்கு இப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு. இருந்தாலுமே அந்த லேடியோட குழந்தைய பார்த்த பிறகு மனசு கேட்காம சரி பரவாயில்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லுவாரு. அதை பார்த்த பிறகு இந்த லேடியோட கண்ணுக்கு இவர் ரொம்ப நல்லவரா தெரிவாரு. உடனே அந்த லேடி இப்ப உங்க கடையில ஏதோ வேலை இருக்குமான்னு கேட்பா. இவரோட கடைக்கு அதிகமா ஆளுங்களே வர மாட்டாங்க, இவருக்கு வீட்டுக்கு கொண்டு போக கூட காசு இருக்காது, அதனால உனக்கு வேலையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவாரு. ஆனா அந்த லேடி எனக்கு சம்பளம் எல்லாம் வேணாம், சாப்பாடு கொடுத்து இதே இடத்துல தங்க விட்டா மட்டும் போதும் சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கனால அவருமே ஓகே சொல்லிடுவாரு. அடுத்த நாள் கடைக்கு லேட்டா தான் வருவாரு. அப்ப வந்து பார்க்கும்போது அந்த லேடி ரொம்ப நேரமாவே கடையை திறந்து எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி கடையை ரொம்ப சூப்பரா ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த பிறகு இவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலுமே அந்த கடைக்கு வர சில பேரு அந்த லேடியை தப்பான இடத்துல பாப்பாங்க. அதை பார்த்து இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். இனிமே அந்த லேடி இங்க இருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு தனக்குன்னு குடும்பம் இல்லாதனால இவங்க ரெண்டு பேத்தையுமே பொண்ணு பேரனா நினைச்சுக்கிட்டு வீட்டுல தூங்க சொல்லுவாரு. இப்ப அடுத்த நாள் கடைக்கு வந்து பார்க்கும்போது கடை பூட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு சாவி வச்சுட்டு தான் பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. ஏன்னா இவளுக்கு குடும்பம்னாவே தான் பையன் மட்டும் தான், அவனை தாண்டி வேற யாருமே இருக்க கூடாதுன்னு நினைப்பா. இப்படியே இந்த பொண்ணு வேலைக்கு போற ஒவ்வொரு இடத்துலயுமே நல்லா பழகுறதுனால இந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காம வேறொரு இடத்துக்கு வேலைக்கு போவா. அங்க பார்த்தா இந்த தாத்தா கடைக்கு வந்த ஒரு ஆட்டோக்காரன் இந்த பொண்ணை பாத்துருவான். உடனே அவன் இந்த பொண்ணு கிட்ட நீ தான் அந்த கடையில வேலை செஞ்சேன்னு கேட்பான். அதுக்கு இந்த பொண்ணுமே இல்லைன்னு சொல்ல உடனே அவன் அந்த பொண்ணோட பையன் கிட்ட போய் கேட்பான். பார்த்தா அவனுமே இல்லைன்னு சொல்ல இந்த ஆட்டோக்காரன் வேற வழியே இல்லாம அங்கிருந்து போயிருவான். ஆக்சுவலா இந்த பொண்ணு பிரிப்பரா தான் பையன் கிட்ட முன்னாடியே சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பா. இந்த பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை இந்த வீடியோட பார்ட் 2ல போடுறேன்.